ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் ஏற்கனவே த்ரில்லர் ரசிகர்கள்கிட்ட ஓரளவுக்கு பிரசித்தி பெற்ற படமாக இருந்த ஒரு படம் தான். இருந்தாலும் இந்த படத்தை ஏன் இவ்வளவு லேட்டாக இப்போ நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, வார் மிஷின் அப்படின்னு ஒரு படத்துடைய விமர்சனத்தை இப்போ ரீசெண்டாக பண்ணியிருந்தோம். அதில் அந்த படம் பார்க்குறதுக்கு ப்ரிடேட்டர் மாதிரியே இருக்குதுங்க. கிட்டத்தட்ட அந்த படம் மாதிரியே ஒரு ஃபீலை தான் இந்த படம் நமக்கு விடுது. அதனால் அந்த படம் ரொம்ப நமக்கு பிடிச்சிருந்தது. ஈவன் லோன் சர்வைவர் கூட ஒரு சில இடங்களில் ஞாபகப்படுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த விமர்சனத்தை பார்த்துட்டு லோன் சர்வேவுடைய விமர்சனத்துக்குள்ளே போய் ரைட்டு அண்ணன் சொன்னாருன்னு இப்போ தான் அந்த படத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் உள்ள அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னப்பா லோன் சர்வேவரே உலக பிரசித்தி பெற்ற ஒரு படம் தான், அதை இப்போ தான் பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்போ தான் ஒரு சின்ன ஃபீலு. ஸோ என்ன தான் வேர்ல்டு லெவலில் ஃபேமஸாக இருந்தால் கூட இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு அந்த மாதிரி படங்கள் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த படமும் அப்படி கேட்டகரியில் உள்ளே ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த படத்தையும் சேர்த்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த படத்துடைய விமர்சனமே. எல்லாம் ஓகே தான், அந்த படம் என்ன பேரை சொல்லியா அப்படிங்கிறீங்களா? அது 2020 ஒரு இங்கிலீஷ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் படமாக வெளியான தி இன்விசிபிள் மேன். இப்போ அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் சிசிலி. இவங்களுக்கு செம அப்யூசிவ் அண்ட் டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காப்புல, ஏட்ரியன் அப்படின்னு. அந்த ஆள் ஒரு ஹியூமன் கம்ப்யூட்டர் ஆகுமெண்டட் கம்பெனி கோபால்ட்னு சொல்லி ஒரு கம்பெனி, அந்த கோபால்ட்டுடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய நபர் அந்த ஆள். வேலையெல்லாம் இருக்கட்டும், ஆனால் குணாதிசயம் ஒன்று இருக்குல்ல, சல்லிப்பைய அந்த ஆள். அதாவது ஹீரோயின் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து ஹீரோயின் அன்னைக்கு அந்த வேலையில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வரைக்கும் எல்லாமே தனக்கு பிடிச்சதாக தான் இருக்கணும். உனக்கு சொந்தமாக எந்த ஆசையும் இருக்கக்கூடாது, நீயா நினச்செல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பயங்கர டாக்ஸிக்கு. ஒரு கட்டத்து மேலே ஐயோ வேண்டா ஒரு பாப்பிள்ளையே பார்த்து காண்டாமுருகன் பேர் வச்ச கதையா, இவன் கூட வாழ்ந்து வாழ்க்கை உள்ள சீரியல் எடுத்துக்கு பேசாட்டு வாழாமே போயிடலாம். நம்ம எதுக்கு இவன் கூட இருந்துக்கிட்டு எப்படியாவது இவங்கிட்ட இருந்து, அதாவது பிரேக்கப்புங்கிறதெல்லாம் பெரிய வார்த்தை, இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு போனால் போதுங்க அப்படிங்கிற லெவலில் தான் ஹீரோயினை அந்த ஆள் நடத்திக்கிட்டு இருக்கான். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு லக்ஸரியான ஒரு பீச் ஹவுஸ் ஒன்று காமிக்கப்படுது. அங்கே நம்ம கதாநாயகி ஒரு கட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. கதாநாயகியை கட்டி பிடிச்ச மணிக்கு கையை போட்டு அந்த டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே அந்த ஆள் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கான். இப்போ கதாநாயகி சத்தம் இல்லாமல் எந்திரிச்சு அங்கே இருந்து இவங்களுடைய ஐட்டங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நைட்டாக கிளம்பி ஓடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது. கதாநாயகனுக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டிய மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து நல்லா மயக்கமாக்கி வச்சுட்டு தான் இந்த அம்மா தப்பிக்கிறதுக்கான பிளானை போடுது. இப்போ அங்கேருந்து ஒரு வழியாக கிளம்பி அப்படி இப்படின்னு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த வீட்டில் இவங்ககிட்ட பிரியமாக இருந்த ஒரு நாய் ஒன்று கடைசியாக வாசலில் வந்து இந்த அம்மாவை கூப்பிட, கடைசியாக நம்மளோட சேர்ந்து இந்த நாயை காப்பாற்றிடுவோம் அப்படின்னு கதாநாயகி ட்ரை பண்ண, அந்த நாய் போய் பக்கத்தில் இருக்க ஒரு லக்ஸரியான கார் மேலே தட்ட, அந்த கார் உடனே அலாரம் ஆன் ஆகி அது ஊரே கத்த, இந்த பிரச்சனையில் ஐயோ போச்சு மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஓடிரு அப்படின்னு இவங்களும் எந்திரிச்சு சோரேறி கூச்சி ஓடுறாங்க கதாநாயகி. அதே டைமில் தான் ஆடியன்ஸுக்கு இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. இவங்களுக்கு எம்லி அப்படின்னு சொல்லி ஒரு தங்கச்சி இருக்குது. அந்த தங்கச்சிக்கிட்ட இங்கே பார், இந்த டைம் இதான் டைமு, தப்பிச்சு ஓடி வருவேன், தயவு செஞ்சு கரெக்டாக கார் எடுத்துகிட்டு வந்துரு, இல்லாட்டினா அந்த காட்டுக்குள்ளேருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி தங்கச்சியும் வர சொல்லியிருக்காங்க. தங்கச்சி பொண்ணும் கார் எடுத்துகிட்டு வந்துடுது. இவங்க நேர காரில் ஏறி போகலாம் அப்படிங்கிற தருணத்தில் அந்த பாய் ஃப்ரெண்டு காருக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாப்புல, எங்கே போகிற அப்படின்னு. போயா நீயும் இதான் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஆளையை விட்டு கடைசியாக அக்காவும் தங்கச்சியும் பஞ்சாப் பறந்து போயிடுறாங்க அங்கேருந்து. இப்போ கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடந்து 2 வாரம் ஆயிடுச்சு. கதாநாயகி எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியாது. கதாநாயகி எங்கே இருக்காங்க அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து இவங்களுக்கு ஜேம்ஸ்னு சொல்லி ஒரு பாய் ஃப்ரெண்டு இல்லை, ஒரு ஃப்ரெண்டு அப்படி சொல்லலாம், ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாப்புல. அந்த ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்காங்க. அந்த ஜேம்ஸுக்கு சிட்னி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணும் இருக்கா. அவங்க வீட்டில் தான் கிட்டத்தட்ட தலைமறைவாக இருக்கிற மாதிரி. வேறு எந்த வீட்டுக்கு போனாலும் நான் எங்கே இருக்கேன், எனக்கு வேண்டப்பட்டவங்களாம் யாருன்னு அவனுக்கு தெரியும், கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தேடி வந்துடுவேன், அதனால தான் அவனுக்கு தெரியாத ஒரு நபராக பார்த்து உன் வீட்டில் வந்துருக்கிறேன் அப்படின்னு அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. இருந்தும் ஒரு கட்டத்தில் கதாநாயகிக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக பற்றி சொல்லுது, இல்லை அவன் நம்ம கூட இல்லை, நம்ம எப்படியும் அவங்ககிட்ட தப்பிச்சிட்டோம், நம்ம மட்டும் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. நமக்கே தெரியாமல் இன்விசிபிளாக ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு மீடியம் இல்லை ஒரு பர்சன், யாரோ ஒருத்தர் இன்விசிபிளாக இருக்கக்கூடிய ஒரு நபர் நம்மளை ஸ்டாக் பண்ணுறாங்க. நம்ம எங்கே போனாலும் நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் பார்த்தா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து இதை எப்படியாவது நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அடுத்த ஃபேஸுக்குள்ளே கால வைக்கிறாங்க கதாநாயகி. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் லீ வேனலுடைய படம். இன்சிடியஸ் சாப்டர் 3 அப்படிங்கிற ஒரு படமாகட்டும், அப்கிரேட் அப்படின்னு சுமார் 2018 தெரிக்க விட்ட ஒரு அட்டகாசமான ஆக்ஷன் த்ரில்லர் வேற மாதிரி ஒரு படம் அப்கிரேட்லாம். அந்த படத்தெல்லாம் இயக்குனருடைய அடுத்த படம் இது. சொல்லப்போனால் அப்கிரேடுக்கு அடுத்த படமாக, அப்கிரேட் 2018 பண்ணார், இந்த படம் 2020 அடுத்த படமாக இந்த படத்தை தான் பண்ணியிருக்காப்புல. இதுவுமே ஒரு சரியான சம்பவம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
சீனுக்கு சீன் முடிஞ்ச அளவுக்கு பரபரப்பாகவே வச்சுருப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு கதைக்களம் தான் இது. முடிஞ்ச அளவுக்கு எங்கேயுமே தொய்வு இல்லாமல் ரொம்ப நீட்டாக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை. இதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் இருக்குது, நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். டெக்னிக்கலி செம ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு படம். குறிப்பாக சினிமோட்டோகிராஃபி டாப் நாட்சில் இருக்கும். இந்த கதைக்கான அந்த மூட ஆடியன்ஸுக்கு செட் பண்ணுறதே இதனுடைய சினிமோட்டோகிராஃபி தான், இவங்களுடைய விஷுவல்ஸ் தான். ஸ்டன்னிங்காக இருக்கும். பட் ஒரு சீனுமே ஏதோ ஒரு சம்பவம் இருக்க போகுது. ஏன்னா குறிப்பாக இன்விசிபிளாக ஒரு கேரக்டர் ஏதோ வருது உலாத்துது அப்படிங்கிற மாதிரி கதைக்களம் நகரும். ஹலோ மேன் ஒரு படம் வந்து ஞாபகம் இருக்கா? அப்போ தமிழ் டப்பிங்லாம் வெளியாச்சு அந்த படம். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த படம் தான் பெருசாக மைண்டில் அடிச்சது. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கதைக்களத்தோட இன்னொரு படம் தான் இது. ஹலோ மேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த படம் பெருசாக உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எலிசபெத் மோஸ் அவங்க தான் படத்தில் கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு ஆக்ட்ரஸு. ஏற்கனவே வந்து கோல்டன் குளோப் வரைக்கும் வின் பண்ண ஒரு ஆக்ட்ரஸு. இந்த படத்துலையும் நல்ல ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அந்த கதாபாத்திரத்தை மொத்த படத்துலையும் சிங்கிள் ஹேண்டட்லி இந்த படத்தையே கேரி பண்ணிட்டு போனது உங்கள் கேரக்டர் தான். அது அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ரொம்ப டாக்ஸிக்காக அபியூசிவாக இருக்கக்கூடிய ஒரு பாய் ஃப்ரெண்டு கிட்ட அவங்ககிட்ட இருந்து பொழைச்சா போதும்னு இப்போ நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சா, இப்பையும் உருவமே தெரியாமல் எங்கேயோ நம்மளை சுற்றி வரான், ஏதோ ஒரு விஷயம் நம்மளை பண்ணுறான், இன்னமும் நமக்கு பிரச்சனையாகத்தான் இருக்கான். முதல்லையாவது நம்ம அவனை ஒழிச்சு கட்டிடலாம்னா தப்பிச்சாது வர முடிஞ்சது, இப்போ அவங்ககிட்ட தப்பிக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய அந்த மன நிலைமை எப்படி இருக்கும்? அது ரொம்ப அழகாக காட்சிகளாக கதாபாத்திரங்களாக அது ரொம்ப அழகாக எழுதப்பட்டு அது ரொம்ப அழகாக பெர்ஃபார்மன்ஸில் கொண்டு வந்திருந்தாங்க எலிசபெத். சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட. ஈவன் சப்போர்ட்டிங் காஸ்டில் பண்ண எல்லாருமே அவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு எந்த ஒரு விஷயம் குறைவில்லாமல் நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்தாங்க. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான், அதாவது நீங்கள் கதாபாத்திரங்கள் எழுதுனது எல்லாமே ஓகே தான், நீங்கள் விஷுவலாக கொண்டு வந்தது, சவுண்டு சீன்லாம் விளையாண்டுருப்பாங்க. இந்த படத்தில் ஜம்ஸ்கேர்ஸாக ஒரு சில சீன்ஸு கிட்டத்தட்ட சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படங்கள் எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக டெஃபினட்டாக ஒரு 2-3 சீன் தெரிக்க விட்டுருப்பாங்க. நல்ல ஹோம் தியேட்டர்ஸில் நைட் உட்காந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும், சும்மா ஜர்க்க கொடுக்கும். அந்த மாதிரி அள்ளு விடுற 1-2 சீனும் இருக்குது இந்த படத்துக்குள்ளே. இருந்தும் எங்கள் யாரோ ஒருத்தர் இன்விசிபிளாக ஏதோ ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் படமாக பாருங்கள். அதை நான் ரொம்ப ட்ரில் டவுன் பண்ணி உள்ளே சொல்ல முடியாது, சொன்னால் அது ஸ்பாய்லர் ஆகிடும், படம் பார்க்கும்போது உங்களுக்கு சுத்தமாக போயிடும். அதனால் அந்த விஷயத்தை நான் சொல்லலை. ஆனாலும் ஒரு கேரக்டருக்கு ஒரு மோட்டிவ் ஒன்று இருக்கணும் இல்லையா? இப்போ ஹீரோவுக்கு ஒரு மோட்டிவ் இருக்குது, ஓகே, எப்படி இருந்தாலும் இவன் நம்ம கூட தான் இருக்கணும், இவன் செத்தாலும் நம்ம கூட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேவலமான ஜென்மம் அது. அதுக்கு ஒரு மோட்டிவ் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த படத்தில் ஒரு சில கேரக்டர் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் ரிவீல் ஆகும், அதில் ஒரு சில கேரக்டர்ஸ் வரும். அவங்களுக்கான மோட்டிவ் எல்லாம் இன்னமும் கன்வின்சிங்காக சொல்லியிருக்கணும். அது ரொம்ப மேம்போக்காக சொன்ன மாதிரி இருக்குதுங்க. அது என்ன மோட்டிவ்க்கு அந்த கதாபாத்திரம் பண்ணணும் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு சந்தேகம் ஒன்றும் படம் முடியும் போது வருது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இது நிச்சயமாக படம் பார்த்து முடியும் போது உங்களுக்கு தோணலாம், ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. அடல் காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஆக்சுவலி செக்ஷுவலாக இல்லை ஃபிசிக்கல் இன்டிமேசி அப்படி இப்படின்லாம் எந்த ஒரு காட்சி அமைப்பும் பெருசாக கிடையாது. ஸ்டில் கழுத்த இருக்கக்கூடிய அந்த மாதிரி குரோதமான காட்சி அமைப்புகள் உள்ளே இருக்குது. ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ், வார்த்தை பிரயோகங்கள் வழக்கம் போல தான் எஃபர்டை சரமரியாக யூஸ் பண்ணுவாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஹெவியாக இருக்கிறனால இந்த படம் A சர்டிஃபைடு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. என்கிட்ட கேட்டால் இந்த ரத்தம் எவ்வளோ விடிஞ்சாலும் பரவாயில்ல சார், அதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டோம் அப்படின்னா, குரோதமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் பார்க்கணுன்னா எல்லாரும் சேர்ந்து உட்காந்தே பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நான் ஹைலி ரெக்கமெண்ட் படமாக தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு டெஃபினட்டாக நம்மளை எங்கேஜ் பண்ணக்கூடிய பரபரப்பான ஒரு படம் தான் இது. நான் சொன்ன மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எல்லா விஷயங்களும் உள்ளே இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னங்க இது ஒரு படம்னு அப்படிங்கிற ஃபீலை கொடுக்காத நல்ல ஒரு வாட்ச் தான் இந்த படம். பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.